நம்ம வாத்தியார் சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு பெரிய சிறுகதை, ஒரு சிக்கல் இல்லாத காதல் கதை. இதனுடைய பார்ட் 1 லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கேட்டுட்டு இந்த பார்ட் 2 கேளுங்க. அப்பதான் கதை கோர்வையா உங்களுக்கு புரியும். கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 2. என்னுடைய ராஜகுமாரனின் முக அமைப்பு இதுவரை எனக்கு கொஞ்சம் நிழலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அந்த குழப்பம் எல்லாம் அவனை பார்த்ததும் எனக்கு நீங்கிவிட்டது. நல்ல உயரம், மெல்லிய உதடுகள். நான் பார்க்கிற எவ்வளவு உதடுகளில் நிக்கோடின் கருப்பை பார்க்கிறேன். இவன் உதடுகள் ஆரோக்கியமான சிவப்பில் இருந்தன. தலைமயிரை ஒழுங்காக வெட்டி ஒழுங்காக வாரி இருந்தான். மிக மிக மெல்லிய நீல நிறத்தில் சட்டை அணிந்திருந்தான். என்னை விட அதிகம் உயரமாக இருந்தான். சுலபமாக சிரித்தான். நீதானே சரஸ்வதி என்று கேட்டான். ஆமா என்றேன் படபடப்புடன். வீணை எங்க? என்றேன். எனக்கு புரியவில்லை. ச்சே, மரமண்டனா. ஏதோ ஜோக் அடிக்கலாம் என்று முயன்றேன். ஆனால் அதற்குள், நான் யார் தெரியுமா? என் பேர் கோபிநாத். உனக்கு ஒரு விதத்துல ரிலேட்டிவ். நான் உன்னை ஒரு கல்யாணத்துல பார்த்திருக்கேன். அப்ப நீ கவுன் போட்டுக்கிட்டு இருந்த. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் குரல் கூட என் ராஜகுமாரனின் குரல்தான். நான் வந்தது எதுக்கு தெரியுமா? என்ன பேசாமையே இருக்கியே? ஏதாவது விரதமா? இல்ல என்றேன். சரியான கிரம்லின் மாளிகை இந்த இடம். அந்த அம்மா, அது யாரு? இந்த ஹாஸ்டல் மேட்ரனா? அவ என்ன பார்த்த பார்வை இருக்கே, இந்த இடத்துல வசிக்கிற கன்னி பொண்களை எல்லாம் பலாத்காரம் செய்ய வந்தவன் மாதிரி என்ன பார்த்தாங்க. நான் சிரித்தேன். அவ ரொம்ப நல்லவ. இந்த ஹாஸ்டல்ல 10 வருஷமா வேலை செய்யறவ என்றேன். அப்படியா? நீ இன்னும் என்ன கேட்கலையே, நான் எதுக்கு இங்க வந்தேன்னு? கேக்குறேன், பதில் சொல்றேன். நீ ஏதோ வாட்ச் வேணும்னு சொன்னியாமே, பல்ஸ் பார்க்க செகண்ட் முள் வச்ச வாட்ச் உன் அப்பா அனுப்பியிருக்காரு என்கிட்ட. அவரை நான் ஊர்ல சந்திச்சேன். இதோ வாட்ச். அப்புறம் இது உன் சித்தி அனுப்பி கொடுத்த பொட்டலம். இதுல என்ன இருக்கு? ஹார்லிக்ஸா இல்ல ஊறுகாயா? நான் பதில் அதற்கு சொல்லாமல் ரொம்ப தேங்க்ஸ் என்று அவைகளை வாங்கிக் கொண்டேன். பல பெண்கள் புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு முகம் கூட சுவாரஸ்யமா இல்லையே என்றான் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு. என்னுடைய ரூம்மேட் சரிதாவா பார்க்கலையே நீங்க என்றேன். பார்க்கல. அவ ஒரு வாவ். அப்படியா? சரி, இப்ப என்ன செய்யலாம்? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உன்னுடைய ஊறுகாய் பாட்டிலையும் ரிஸ்ட் வாட்சையும் வச்சுட்டு வந்தா நாம 2 பேரும் நடந்து போய் ஒரு ஹோட்டல்ல காபி சாப்பிட்டுட்டு வரலாம். நான் தயங்கினேன். ஒன்னும் பயப்படாத என்று சொன்னான். சேச்ச என்றேன் என் தயக்கத்துக்கு வெட்கப்பட்டு கொண்டு. அப்பொழுது சரிதா அங்கே வந்தாள். எங்களை பார்த்தாள். சரிதா, மீட் மை கசின் என்றேன். கோபிநாத் ஹலோ என்றான். ஹலோ என்று சொன்னாள் சரிதா. பிறகு என்னிடம் திரும்பி, நான் 8:30 மணிக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நடந்தாள். சென்றவளை பார்க்கவில்லை அவன். என்னை பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே உங்ககிட்ட இருந்து. தி ஆஃபர் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். காஃபி என்றான். ஓ எஸ், இதோ ஒரு நிமிஷத்துல வரேன் என்று சொன்னேன். கம் ஆன் குயிக் என்றான். நாங்கள் நடந்து கொண்டிருந்த போது, சரிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டேன். ஷீ இஸ் ஓகே. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எவ்வளவு அழகா இருக்கா. சோ வாட்? வாட் டு யூ மீன்? நான் அதிர். நீ என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அழகுங்கிறதுக்கு என்னோட டிக்ஷனரியில அர்த்தம் வேறு விதமா இருக்கு. உங்க டிக்ஷனரி என்ன சொல்லுது? அழகுங்கிறது ஒருவரோட உள்ளத்து அமைப்பும் கலந்திருக்கு. அவ படிச்ச புத்தகங்கள், பேசும் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பேசுற விதம், வாழ்க்கையின் பிரச்சனைகளை அவ அணுகிற விதம், எவ்வளவோ கலந்திருக்கு அழகுல. ஆமா, உனக்கு என்ன வயசு? சொன்னேன். உன்னை விட நான் 8 வயசு பெரியவன். நான் எவ்வளவோ அழகான பெண்களை பார்த்திருக்கேன். அழகான பெண்கள் எல்லாருமே ஏறக்குறைய முட்டாள்கள் தான். ஆனா சரிதா அப்படி இல்ல என்றேன். பேச்சு பொதுவாக பெண்களை பத்தி, ஒரு தனி பொண்ணை பத்தி இல்ல என்றான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டேன். இல்ல என்றான். ஏன், பயமா?
என்ன கல்யாணம் செஞ்சுக்க பொண்ணு இல்ல என்றான். ஏன்? நான் இன்னும் அதுக்கு தயாராகல. அதுவும் இல்லாம நான் பார்த்த பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் இன்ஃபீரியர். அவர்கள் பேச்சு, சாரி, தமிழ் சினிமா தொடர்கதை எல்லைக்கு வெளியே செல்றதில்ல. ஜேடி ஷாலிஷர் படித்த பொண்ண இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்ல. ஃப்ரான்லி அண்ட் ஜூயி படிச்சிருக்கணுமா, இல்லாட்டி காட்சன் இன் தி ரைன்? மை காட், நீ ஷாலிஞ்சர் படிச்சிருக்கியா? ஆமா. அப்புறம் ஹக்ஸ்லி? ஓஎஸ். வாவ், யூ ஆர் கிரேட். ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சதுனாலயா? இல்ல இல்ல, அந்த புத்தகங்கள் படிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு பிரஜை இருக்கா? அதனாலதான். நீங்க பெண்களை தப்பா மதிப்பீடு பண்ணியிருக்கீங்க. ஹோட்டலின் மாடிப்படிகளில் நாங்கள் சென்று கொண்டிருந்த போது நான் சந்திச்ச ஷாலிஞ்சர் படிக்கிற முதல் பொண்ணுக்கு காஃபி இல்ல, ஒரு டபுள் சண்டே ஐஸ்கிரீம் வாங்கி தர போறேன் என்றான். நான் சிரித்தேன். மேஜை முன் உட்கார்ந்தோம். ஏர் கண்டிஷன் குளிரினால் நான் போர்த்திக் கொண்டேன். சொல்லு என்றான். என்ன என்று கேட்டேன். உன்னை பத்தி. நீ டாக்டரா? முழு டாக்டரா? ஆமா. இன்ஜெக்ஷன் கடுக்காம போடுவியா? ஓ. இப்போ ஹவுஸ் சர்ஜனா? ஆமா. முடிச்சிட்டு என்ன செய்ய உத்தேசம் உனக்கு? இன்னும் எதுவும் தீர்மானிக்கல. சரி, உனக்கு வேற என்ன பிடிக்கும்? எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு கடன் வாங்கி ப்ராவிடன்ட் ஃபண்டை எல்லாம் எடுத்து என்னை படிக்க வச்சிருக்காரு தெரியுமா? ஹி இஸ் கிரேட். என் சித்தி, என் அப்பாவுக்கும் அவளுக்கும் 16 வயசு வித்தியாசம். என் மேல எவ்வளவு அன்பு தெரியுமா அவளுக்கு? ஷீ இஸ் ஸ்வீட். இப்ப அவளுக்கு 39 வயசு. இன்னும் அடக்கமா அழகா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சவ தெரியுமா என்றேன். உன்னை யாருக்காவது டாக்டருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முயற்சி செய்ய போறதா சொன்னார் உங்க அப்பா என்றான். நான் அது பத்தி யோசிக்கவே இல்லை என்று பதில் சொன்னேன். உனக்கு பாப் மியூசிக் பிடிக்குமா? பிடிக்கும். யாரு? ஜெஃபர்சன் ஏர்பிளைன்ஸ். ஓ சூப்பர். ஏன்? உன்னை கேள்வியில் கேட்க கேட்க உன்னுடைய பர்சனாலிட்டி விரிவாகுது. நீ ரொம்ப மாடர்ன் தான். இந்த காலத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. எனக்கு மாண்டியோ வாணி, பிட்டில்ஸ், பீச் வாய்ஸ், அப்புறம் பாப் டைலரின் பாடல்கள் எல்லாம் பிடிக்கும் என்றான். நம்ம 2 பேர்ட்டையும் சில பொது ரசனைகள் இருக்கு. நாம மறுபடியும் சந்திக்க வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பவே முடியல, இவ்வளவு புத்திசாலியான பொண்ணு இருக்காளான்னு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், பேசினோம். பில் வந்தது. அதை கொடுக்க நான் பணம் எடுத்தபோது அவன் என் கை தொட்டு தடுத்து ஐ பே என்றான். அவன் என்னை தொட்டது மிகவும் இயற்கையாக, இயல்பாக இருந்தது. ஆனால் என்னை ஒரு ஆண் தொடுவது, யோசித்து பார்த்ததில் அதுதான் முதல் தடவை என்று பட்டது. என்னை ஹாஸ்டல் வரை கொண்டு விட்டுவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு சென்றான். நான் என் ரூமுக்கு வந்தேன். சரிதா படித்துக் கொண்டிருந்தாள். நான் வந்து படுக்கையில் விழுந்தேன். யூ சீம் வெரி எக்ஸ்டெண்டட் மை டியர் கேர்ள். என்ன நடந்தது என்றாள். நான் மூச்சு வாங்கிக் கொண்டேன். அந்த ஆள் யாரு? அவர் எனக்கு தூரத்து உறவு. ரொம்ப படிச்சவன், இன்டலெக்சுவல் டைப். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேசினோம். அவ்வளவுதானா? பேச்சுதானா? வாட் டு யூ மீன் சரிதா? பேச்சு மட்டும்தானான்னு கேட்டேன். அவன் சொன்னது ஒரு விதத்துல சரிதான் என்றேன் கோபத்துடன். என்ன சொன்னாவன்? அழகான பெண்கள் எல்லாருமே முட்டாள்கள்னு. எந்த சந்தர்ப்பத்துல சொன்னா? ஏதோ பேச்சு வந்தது. சரி, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த மாதிரி பொதுப்படையா ஸ்வீப்பிங்கா பேசுறவன் தான் முட்டாள்னு. அவன் முட்டாள் இல்ல. எவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருக்கான் தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா அவனுக்கு? அவங்க எல்லாரும் அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி? முதல்ல பேசுவாங்க. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எனக்கு இவ்வளவு சம்பளம், நான் வாலிபால் சாம்பியன், நான் சமுத்திரத்துல நீந்துவேன், கவிதை எழுதுவேன், இப்படி எல்லாம். அப்புறம் கடைசியில மை டியர் கேர்ள், நீ ஒரு புதிய ஃப்ரெண்டு பிடிச்சிருக்க. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பத்தி தீவிரமா பேசுற சிநேகிதம். அது கடைசியில எங்க போய் முடியும்னு நீ பாரேன். நீதான் சொல்ல என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு அவளை கேட்டேன். ஒரு ஹோட்டல் அறையில என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். ச்சே, சரிதா, நீ எங்க 2 பேரையும் தெரிஞ்சிக்காம வளர்ற என்றேன் கோபத்துடன்.
எனக்கு அப்பொழுது தோன்றியது. யோசித்து பார்த்தால் அவளுக்கு பொறாமையாக இருக்கலாம் என்று. கோபிநாத் நல்ல அழகன், என் அழகான ராஜகுமாரன், என் உள்ளத்தின் தன்மையை உணர்ந்தவன், இயல்பாக பேசுகிறவன். எனிவே, இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் என்று எழுந்து சென்று விட்டால் சரிதான். அன்று இரவு நான் சரியாக தூங்கவில்லை. 3 தினங்கள் கழித்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. நான் உன்னை டெலிபோன் மூலம் கூப்பிட முயற்சிகள் செய்தேன். எப்பொழுதும் எங்கேஜ்ட். எனவே இந்த கடிதம். நான் மறுபடி சந்திக்க வேண்டும் உன்னை. உனக்கு மாடர்ன் ஆர்ட்டில் கூட விருப்பம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பெண்தான் நீ. புதன் மாலை 5:30க்கு ஸ்ரீதரணி ஆர்ட் கேலரியில் என்னை வந்து சந்திக்கவும். நட்புடன் ஜி. என்னால நம்ப முடியல என்றேன் அவனை சந்தித்த போது. ஏன்? நீங்க ஒரு மாடர்ன் ஆர்டிஸ்ட்னு. மாடர்ன் ஆர்டிஸ்ட்னா தியாகராஜ பாகவதர் மாதிரி கிராப்பு, தொலை தொலை பைஜாமா, புர்தா அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த இல்லையா? நான் அப்படி இல்ல. நான் சுத்தமா தளவாரிக்கிட்டு இருக்கிற சித்திரக்காரன். அவனுடைய 17 ஆயில் சித்திரங்கள் அந்த கேலரியில் வைக்கப்பட்டிருந்தன. எல்லாம் சதுரங்கள், நீண்ட சதுரங்கள், நேர்கோடுகள். எல்லாவற்றுக்கும் நம்பர் கொடுத்து 200 500 வரை விலை போட்டிருந்தது. நான் பொறுமையாக அனைத்தையும் பார்த்தேன். உனக்கே புரியலையா என்று கேட்டான். புரியுதுன்னா நான் பொய் தான் சொல்லணும் என்றேன். முழு நீளத்தில் நீண்ட சதுரத்தில் நட்ட நடுவில் முட்டை உடைந்தது போல வர்ணம் சிதறி இருந்த ஒரு சித்திரத்தை காட்டி, இதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டேன். உனக்கு என்ன தோணுது அதை சொல்லு. நீலம், முட்டை, மஞ்சள். மஞ்சள் என்ன சொல்லுது? கரு எம்பிரியோ. நீலம் அது வானம். அவ்வளவுதான். உன்னை கொஞ்ச நேரம் தயங்க வச்சு கொஞ்சம் யோசிக்க வச்சா வேறொரு ஞாபகத்தை உங்ககிட்ட இருந்து வெளியே கொண்டு வந்தா இந்த சித்திரத்தோட வேலை முடிஞ்சிருது. மாடர்ன் ஆர்ட் தவிர வேற என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்றேன். அதுக்கு முன்னால உன் சிநேகிதி சரிதா. அவளுக்கு இந்த கேள்வி கேட்க கூட தெரியுமா? அவ உங்களை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? அழகான பெண்கள் எல்லாம் முட்டாள்னு சொல்றவங்க தான் முட்டாள்கள்னு சொன்னா. அவளை அடுத்த முட்டாள்கள் மாநாட்டுல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லு என்றான் அவன். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.